ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் பிவிஎஸ் குடி பேசிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, OB47 வர அப்கமிங் பண்டல்ஸ் அண்டு எமௌண்ட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா நியூ பேக்கு ஸ்கின்னு, அப்புறம் ஓயா பாஸ் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கரீனாக்காரங்க வந்து புதுசாக இப்போ வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து பார்த்த ஒரு கார்ட்டூன் கூட கொலாபரேஷன் போகிறதா கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது வந்து என்ன கார்ட்டூன் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. சரி, இப்போ வாங்க நம்ம சல்லுபுல்லுன்னு வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சேனலை இதுவரை நீங்கள் புதுசாக பார்த்துக்கிறீங்க, லைக் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற டெய்லி வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். சரி வாங்க முதல்ல வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ நட் கிராக்கர்னு ஒரு பண்டல் ஏற்கனவே நம்ம சர்வருக்கு ஏற்கனவே வந்துச்சு. அதோட பேக் மாதிரி இருக்குது. ஏதோ நட்டு போல்டு ஹேர் மாதிரி மேக்னெட்டு ஏதோ மின்னலாக வருது. அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுவும் ஒரு பேக் தான். இது என்னான்னு பார்த்தீங்கன்னா அது தங்க கலரில் இங்கிட்டு பூனை அங்கிட்டு வந்து நாய்க்குட்டி இருக்க மாதிரி இருக்குது. இது பார்க்க நல்லா தான் இருக்குது. பின்னாடி கோல்டன் கலர்லாம் எஃபெக்ட்லாம் வருது. அடுத்து இது ஒன்று பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரில் ஒரு ரோஸ் இருக்க மாதிரி இருக்குது பேக்கில். இதுவும் பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்லா எஃபெக்ட்லாம். ஆனால் ஓல்டு பிளேயருக்கெலாம் முன்னாடி இருந்த பேக் தான் பெஸ்ட்டாக இருக்கும். அந்த ட்ராகன் பேக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பன்னி பேக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இது ஏதோ பாம்பு உள்ளே இருந்த காயின்லாம் இருக்குது, அது மின்னுது. இது பார்க்க ஏதோ நார்மலாக இருக்குது, ஏதோ பிளாக் அண்ட் ரெட்டில். சரி, அவங்க அடுத்து என்ன பேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ புக்கு ஓப்பன் ஆன மாதிரி இருக்குது, பர்பிள் அண்ட் ஒயிட் கலரில். இது மேபி நம்ம அப்டேட்டுக்கு அப்புறம் வரலாம்னு நினைக்கிறேன். இது அடுத்து வந்து இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வெண்டிங் மிஷின் மாதிரி இருக்குது. இதுவும் ஆனால் ஒரு பேக் தான். எல்லோ கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் சேர்ந்து அது எதுவும் மேப்லாம் பார்த்து லொக்கேஷன்லாம் போட்டிருக்க மாதிரி இருக்குது. இது எல்லா பேக் மாதிரியும் இதுவும் நார்மலாக தான் இருக்குது. அடுத்து என்னன்னு வந்து பார்த்துடலாம் வாங்க. அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹெட்டு கிடச்சிருக்கு. அது மண்டையில் உட்காந்துருக்குது, என்னான்னு தெரியல, நாயா பன்னியா என்னன்னு தெரியல. அது மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கூட ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கார்ஃபு. இது வந்து ஃப்ரீயாக கொடுத்தா கூட ஒருத்து. இது எவ்வளோ டைமண்ட் கொடுக்குறான்னு தெரில. ப்ளூ கலரில் பார்க்க நல்லாதே இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு கண்ணாடி. நம்ம போயா பாஸ்லாம் ஒரு 50 பேஜ் 100 பேஜ் எடுத்தால் மேலே கொடுப்பானுங்க அது. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் ஸ்டைல் பின்னி இருக்குது, ஏதோ பாம்பு மணி. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு அது கூட ஷர்ட்டு. இது வந்து அடுத்த மாதம் ரேங்க் சீசன் மாறுறதுக்கான ஒரு ஹீரோயிக் சட்டை. இது வந்து அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ஒரு ஹீரோயிக் சட்டை தான் போட்டிருக்கு. இது வந்து எதில் வரப்போகுதுன்னு தெரில, பிஆர்லையா சிஎஸ்லையான்னு வரப்போகுதுன்னு தெரில. சரி வாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு யானை ட்ரெஸ்ஸு. யானையும் பிளாக் கலரில் ஏதோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் அந்த சட்டை பார்க்க ஒருத்தாக தான் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ மஞ்சள் கலர்லேயும் கருப்பு கலர்லேயும் ஏதோ பெயிண்ட் அடித்து வச்சுருக்காங்க இந்த சட்டையில். அடுத்து இது வந்து பார்த்திங்கன்னா ஏதோ பாம்பு தோல் சட்டை மாதிரி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விண்டர்லேண்டுக்காண்டி ஒரு அனிமேஷன் கிடச்சிருக்கு. அது அந்த ஸ்னோவில் வந்து உருண்டு வர மாதிரி. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபாக்ஸ் வந்து அப்படியே எட்டி பார்க்குற மாதிரி அப்படியே அது கூட. இந்த அனிமேஷனு நல்லாவே இருக்குது, சூப்பராகவே செஞ்சுருக்கானுங்க. ப்ளூ கலரில் நல்ல எஃபெக்ட்லாம் வருது. பின்னாடி பார்த்திங்கன்னா அது வேவ் மாதிரிலாம் போகுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு விண்டர்லேண்டுக்கு இது கூட சேர்த்து இன்னொரு ஈவோ பண்டல் வரும்னு நம்ம முன்னாடி வீடியோவில் சொல்லியிருந்தோம். பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துருங்க. சரி வாங்க. அந்த பண்டல் வந்து இப்போ வந்து இதுலேயே ஆட் பண்ணி வச்சுருக்கானுங்க, நம்ம போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா அனிமேஷன்னா அந்த பண்டலோடு சேர்த்து ஒரு அனிமேஷன் இருக்கும். அது போட்டோம்னா ஃபுல் பண்டல் அதே மாதிரியும் கஸ்டமைஸ்டு பண்டல். இது வந்து இது கலரு ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் இன்னொன்று ஒயிட் கலர் ஒன்று இருக்குது. இந்த பண்டல் பார்க்கவே தரமாக இருக்குது. பின்னாடி ஒரு 6 டெய்லாம் வருது, இந்த நருட்டோவில் குராமா மாதிரி. நல்லா எஃபெக்ட்லாம் ப்ளூ கலர் ஜெகஜோதியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கிளாக் டவர் வந்து இப்படி தான் OB47 அப்டேட்டுக்கு அப்புறம் இருக்க போது. இந்த வண்டலை வந்து நேரில் போட்டுக்கிட்டு சுற்றினா அந்த மாதிரி தான் இருக்குது. ஒரு சைடு நல்லா லைட் ப்ளூவாக, இன்னொரு சைடு வந்து நீங்கள் பார்த்திங்கன்னா பர்பிள் கலரில் ஒரு மாதிரி பண்டல் நல்லா தான் இருக்குது. ஆனால் கொஞ்சம் மண்டையில் மட்டும் முடி கொஞ்சம் மறைக்கிற மாதிரி இருக்குது. பாருங்கள், கிளாக் டவர் இப்படி தான் இருக்க போது நம்மளுக்கு OB47 அப்டேட்டுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஃபுல்லாக மேப் எல்லாமே ஸ்னோவாக தான் இருக்க போது. நம்ம பெர்முடா மேப்பு மட்டும் நினைக்கிறேன். அதுலேயும் சில பல அப்டேட்லாம் இருக்குது, நம்ம கூடிய சீக்கிரம் பார்ப்போம். அட்வான்ஸ் சர்வர் வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு லிங்க் வேணால் நான் அனுப்பிவிட்றேன், இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன் நான்.
அது வந்து எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது என்ன ஏதுன்னு நான் வந்து அப்கமிங் வீடியோவில் போடுறேன். நம்மளுக்கு பேட்ச் அப்டேட் வந்து December 4ன்னு நினைக்கிறேன். ஆமாம், அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பண்டல் வந்து அந்த ஈவோ பண்டலோட நார்மல் பண்டலு. இது வந்து ஃபீமேல் வெர்ஷன். 2 பண்டலுமே ஒரே பண்டல் தான். மேலுக்கும் போட்டுக்கலாம், ஃபீமேலுக்கும் போட்டுக்கலாம். பண்டல் நல்லா தான் இருக்குது. ப்ளூ கலரில் நல்ல எஃபெக்ட்லாம் போட்டு பின்னாடி அந்த உல்ஃப்லாம் வந்து போகுது. இது பார்த்திங்கன்னா அந்த பண்டலோட அவுட்புட் இந்த மாதிரி தான் இருக்க போகுது. இது ஒரு கலரு. அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு கலர் இருக்குது. இதுலேயே வந்து ஒயிட் கலரு. இதில் வந்து சட்டைக்கு மட்டும் நான் கலர் கொடுக்காமல் இருக்காங்க. பின்னாடி அதுலேயும் ஒரு 3 டைல் வருது. 3 டைலு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபேண்ட்டில் வந்து ஒயிட் அண்ட் பிளாக்கு, அப்புறம் சைடில் ஏதோ கீறி இருக்கிற மாதிரி இருக்குது. இது வந்து மேல் பண்டல். அதுலேயே ப்ளூ. இது வந்து டார்க் ப்ளூவில் பண்டல் பார்க்க சூப்பராக இருக்குது. அந்த அதுக்கு பின்னாடியும் ஒரு 3 டைலு இருக்குது. 3 டைலு. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அடுத்து வந்து என்ன வர போகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்கமிங்கில் வர போயா பாஸ் பண்டலும் OB 47 வர பண்டலும் கிடச்சிருக்கு. அது வந்து என்னான்னு வந்து பார்த்துக்கலாம். வாங்க போய் பார்த்துக்கலாம். இங்கே இருக்குது இந்த இருக்குது. வாங்க வந்து ஃபேஸு பார்க்க ப்ளூ கலரில் மண்டையில் ஏதோ போட்டு தச்சு வச்சுருக்காங்க. சட்டை ஓரளவு பரவாயில்ல, ஏதோ போட்டு மேனேஜ் பண்ணிடலாம். ஃபீமேல் பண்டல் ஓகேவாக தான் இருக்குது. 2 பண்டல் ஓகேவாக தான் இருக்குது. மேபி இது வந்து அடுத்த வருஷம் போயா பாஸா வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. சரி, வாங்க அடுத்து வந்து என்ன பண்டல் பார்த்திங்கன்னா இது ஒரு டப்பாக்குள்ளே மண்டே ஓட்ட மாதிரி இருக்குது. ப்ளூ கலரில் ஹேர் நல்லா இருக்குது, ஸ்டைலாக. ஷர்ட்டு நல்லாயிருக்கு. இந்த பண்டல் ஓரளவு ஓகேவாக தான் இருக்குது. மண்டே மட்டும் கொஞ்சம் மாற்றிருந்தால் சூப்பராக இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதோட ஜோடி பண்டல் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பார்க்க இதே மாதிரி தான் இருக்குது, எல்லோ அண்ட் ப்ளூ கலரில். சரி, வாங்க அந்த பண்டலையும் மாற்றிடுவோம். இந்த பண்டலும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் அந்த மண்டை கூட பரவாயில்ல. மேலுக்கு ஃபீமேலுக்கு ஏதோ குடுமி மாதிரி போட்டு மண்டையை கேவலப்படுத்தி விட்டாங்க. ஃபீமேல் பண்டலும் பார்க்க ஓகேவாக தான் இருக்குது. இது அடுத்த வர போயா பாஸாக தான் இருக்கும், நிறையா சான்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா போயா பாஸ்லேயே 3D அனிமேஷனில் இருக்குது. இந்த பண்டல் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது. பிளாக் அண்ட் டார்க் ப்ளூவில் பண்டல் பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஏதோ சயின்டிஸ்ட் மாதிரி பண்ணிட்டேன். பின்னாடிலாம் ஏகேவோட ஸ்கின் அவுட்புட்லாம் வருது, என்னன்னு தெரியல. அக்கா பண்டல். அடுத்து வந்து நம்ம வந்து அக்காவுக்கு வந்து ஹேர் ஸ்டைலு, கண்ணாடி, அந்த சட்டை எல்லாமே சூப்பராகவே ரெடி பண்ணியிருக்காங்க. பண்டல் பார்க்கவும் ஓப்பியாக இருக்குது. சரி, வாங்க அடுத்து வந்து என்ன பண்டல் பார்த்திங்கன்னா ஏதோ கோட்லாம் போட்டு ஷூ போட்டு கண்ணாடி போட்டு ஏதோ தொப்பிலாம் போட்டிருக்கேன். இது வந்து என்ன பண்டல்னு தெரில, அந்த பேர் தான் தெரியும். பண்டல் எதுவும் பார்க்க சுமாராக தான் இருக்குது. அடுத்து வந்து நம்மளுக்கு பார்த்திங்கன்னா பென்டன் கூட கரீனா கரையும் வந்து கொலாபு போட கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் பென்டனோட கொலாபரேஷன் அப்டேட்டும் நம்மளுக்கு வந்து கிடச்ச பிறகு நம்ம போடுவோம். யார் யாருக்கெல்லாம் பென்டன் பிடிக்குமோ மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சொல்லுங்கள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம புஷ்பா கொலாபரேஷனோட பண்டல் வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் புஷ்பாவோட பண்டலு. ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு கண்ணாடி நம்மள்கிட்ட இருக்குதுன்னு நினைக்கிறேன். போன தீபாவளி கொடுத்தாங்க. பார்க்க பண்டல் ஏதோ பெருசாக இருக்குன்னு எதிர்பார்த்தோம். சிம்பிளாக தான் இருக்குது. தாடி மட்டும் ஒருத்தருன்னு நினைக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இப்போ இருக்க ஈவோ வாலெட்டும் அடுத்து என்ன ஈவோ வாலெட் வருதுன்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து MP40 மட்டும் மாறும்னு நினைக்கிறேங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து MP5 போயிட்டுருக்கு. அடுத்ததில் MP5 மட்டும் தூக்கிட்டு குரோமோசோனிக் MP40 ஆட் பண்ணிடுவாங்க. சரிங்க, இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். இது மாதிரி நம்ம வீடியோ டெய்லியும் பார்க்குறதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம டெய்லியும் போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே கைஸ், பாய். இது மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். பாய் கைஸ்.